சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்ப கூலி படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்கியிருக்காரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. மிகப்பெரும் நடிகர் பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பேன் இந்தியன் படமா எடுக்கப்பட்டிருக்கும் இந்த படம் ஆகஸ்ட் 14 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது. அதை தொடர்ந்து இப்ப ஜெயிலர் 2 படத்துல பிஸியா நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தை நெல்சன் தான் இயக்குறாரு. மேலும் நம்ம சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன்ஸ் பண்றாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. இந்த படம் அடுத்த வருஷம் சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நாற்காலி ஆட்டம் கண்டுடுச்சு. இனி அவர் சூப்பர் ஸ்டார் கிடையாது, அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் என எல்லாரும் காது படமும் பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் தான் என்னைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னுடைய நாற்காலியை யாராலையும் ஆட்டம் காண வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலர் படத்தின் மூலம் மாபெரும் கம்பேக் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேல வசூலை ஈட்டி இருந்தாரு. மேலும் பேன் இந்தியன் படமா இந்த படம் உருவாக்கி இருந்தது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தில் நடிச்சாரு. இந்த படமே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல ஹிட் மற்றும் பேரை வாங்கி கொடுத்த படம். இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. மேலும் ஜெயிலர் 2 படத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து சுந்தர்சி அவர்கள் இப்போ ரஜினி கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே அருணாச்சலம் படத்தை சுந்தர்சி தான் எடுத்திருந்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அப்போது ரஜினிக்கு மிக பெரும் பேர் வாங்கி தந்த படம்னா அருணாச்சலம் படம். அந்த படம் அப்பவே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை உருவாக்கி இருந்துச்சு. மேலும் வசூல்லையும் பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்புச்சு. அதை தொடர்ந்து இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினியும் சுந்தர்சியும் இணைய வாய்ப்பே கிடைக்கல. சுந்தர்சி காமெடி படங்கள் மட்டும் இல்லாமல் கேங்ஸ்டர் ஸ்டோரி எடுக்கிறதுல பேர் போனவர். அப்படிதான் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு பக்கா கமர்ஷியல் காமெடி டிராமாவை எடுக்க பிளான் பண்ணியிருக்காராம். சமீபத்தில் அவரோட கேங்கஸ் படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஒரு சுமாரான வரவேற்பு தான் கிடைச்சாலும் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இண்டஸ்ட்ரியில் அப்படியே நிற்கிறாரு. எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிருக்காங்க. ஆனால் சுந்தர்சி நடிகராக மட்டும் இல்லாமல் டைரக்டராகவும் இன்றளவும் பார்த்தீங்கன்னா பேசும் விதமாக தான் இருக்காரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ரஜினியிடம் அவர் ஒரு காமெடி கதையை சொல்லியிருக்காராம். இந்த கதையுமே பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு பிடிச்சு போகவே இந்த ஸ்கிரிப்டை பண்ணுங்க, கூடிய விரைவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அவரோட லைனப்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கிரிப்டை மட்டும் டெவலப் பண்ண சொல்லியிருக்காராம். அதனால் சுந்தர்சியும் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வாய்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சுந்தர்சியும் சேர்ந்து படம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்.